தமிழகத்தில் இன்றைய தினத்தில் 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட் ரமணன். வெங்கட், வணக்கம். தொடர்ச்சியாக வானிலை தொடர்பான செய்திகளை பார்த்துட்டு வரும். 5 மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள், அது மட்டுமல்லாது ஏதாவது மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறதா? விரிவான விவரம் என்ன? வணக்கம். தமிழகத்தில் இன்றைய தினம் 5 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது குறிப்பாக நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி ஆகிய 5 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருப்பூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை மற்றும் நாளை மறுநாள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய 2 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாளை மற்றும் நாளை மறுநாள் தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 3 நாட்களாகவே நீலகிரி மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இன்றைய தினம் மட்டும்தான் நீலகிரி, கோவை ஆகிய 5 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கடந்த 3 நாட்களா நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினம் 2 மாவட்டங்கள் உட்பட 5 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் நாளை மற்றும் நாளை மறுநாள் அந்த 2 நாட்களுக்கும் நீலகிரி, கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் 5 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் 3 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒடிசா கடலோர பகுதிகளை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்றைய தினம் உருவாகியுள்ளது. அது இன்றைய தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அது எந்த திசையை நோக்கி நகர்ந்து செல்லும் என்பதை பொறுத்திருந்துதான் தமிழகத்திற்கான மழை பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் 5 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் நாளை மற்றும் நாளை மறுநாள் நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானிலை அறிவிப்பு தொடர்பான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.